ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 வகையான சாராம்சம் கொண்ட சுவிசேஷத்திலே நம்மளுடைய பாவத்திற்காக இயேசு மரித்தார். எப்படி மரித்தார்? பரிகாரமாக மரித்தார். அந்த ரான்சம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பரிகாரம் என்பதை குறித்து பல்வேறு விதமான பலிகளிலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக யாத்ராகமும் லேவியராகவும் அதிலிருந்து கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாம் என்னாகமத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னாகமம் 11வது அதிகாரத்திற்கு பின்பு அநேக மரணங்கள் நிகழ்வதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி அநேக மரணங்கள் நிகழ்வதனாலே மரணத்தினாலே தீட்டுப்பட்ட ஜனங்கள் எப்படி அந்த தீட்டை கழிக்க வேண்டும், அந்த டிஃபைல்மெண்ட்லேருந்து எப்படி வெளியில் வரணும் என்பதற்காக அங்கே தேவன் ஒரு சிகப்பு கிடாரியை கொன்று அதனுடைய சாம்பலை தண்ணீரில் கரைத்து தெளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே உணர்த்துகிறார், அவங்க சொல்லி கொடுக்கிறார். அந்த ஆர்டினன்சஸில் இருந்து, அந்த ஒரு காரியத்திலிருந்து அநேக ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீண்டும் அதே பகுதியிலிருந்து என்னாகமம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 19:3. அதை எலியாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. அந்த ரெட் ஹைஃபர், அந்த சிகப்பு கிடாரியை ஆசாரியர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வெளியில் கொண்டு போய், பாளையத்துக்கு வெளியிலே கொண்டு போய் அதை சாகடிக்கிறார். இதே வசனத்துக்கு ஒத்த இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13வது அதிகாரம் 12வது வசனம். அப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இந்த 2 காரியங்களை கொஞ்சம் ஒப்பிட்டு உங்களுக்கு காமிக்க ஆசைப்படுகிறேன். மரணத்தினால் ஏற்பட்ட தீட்டை சுத்திகரிப்பதற்கு அந்த மிருகம் பாளையத்திற்கு வெளியே கொண்டு சென்று கொல்லப்படுகிறது. பாவத்தினால் மனசாட்சியில் ஏற்பட்ட தீட்டை சுத்தம் செய்வதற்கு இயேசுவாகிய இந்த ஆட்டுக்குட்டி, தேவாட்டுக்குட்டி, இதுவும் பாளையத்திற்கு வெளியே கொல்லப்படுகிறது. இதைத்தான் நம்ம என்னாகமத்திலே நம்ம படிக்கிறோம். இதை குறித்து ஒரு சில காரியத்தை நம்ம தியானிக்கலாமே. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனப்படி சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். இந்த 2 காரியத்தை நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். பாளையத்திற்கு உள், பாளையத்திற்கு வெளியே. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகரத்திற்கு உள், நகர வாசலுக்கு வெளியே. பாவம் இல்லாதவர் பாவம் ஆகிறார். இந்த 3ஐ ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை இப்படி சொல்லலாம். நகரத்திற்கு உள்ள இருக்க வேண்டியவரை நகரத்துக்கு வெளியே போய் அங்கே அவர் பாடுபடுறதை பார்க்குறோம். எருசலேம் நகரத்தில் இருக்கிற வேண்டியவர் வெளியே போய் பாடுபடுறதை பார்க்குறோம். இந்த கிடாரி பாளையத்துக்குள்ள இருந்த கிடாரியை கொண்டு போய் பாளையத்துக்கு வெளியிலங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, தீட்டானவர்கள் இருக்கக்கூடிய இடம், அதாவது வியாதி உள்ளவர்கள், குஷ்டரோகிகள், இன்னும் எந்த காரியத்தினால தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய, அதுதான் பாளையத்திற்கு புறம்பான இடம். குஷ்டரோகியாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது தீட்டுள்ளவனாக இருக்கட்டும், அந்த தீட்டுள்ள பெண்மணி, இவங்க இருக்கக்கூடிய இடம் தான் பாளையத்துக்கு வெளியே. பாளையத்துக்குள்ள இருக்க வேண்டிய அந்த கிடாரி பாளையத்துக்கு வெளியே தீட்டு உள்ளவர்கள் மத்தியில் அது போகுது. ஆனால் இந்த கிடாரி பழுதற்றது, இந்த கிடாரி ஊனம் இல்லாதது, இந்த கிடாரி நுகத்தடிக்கு உட்படாதது. அப்போ நல்லா பாளையத்துக்குள்ள இருக்க வேண்டிய இந்த கிடாரியை எடுத்துட்டு போய் பாளையத்துக்கு வெளியே தீட்டுப்பட்டவர்கள், இன்னும் சொல்ல போன குஷ்டரோகிகள், பாளையத்திற்குள்ள வர தகுதி அற்றவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த கிடாரி பலியிடப்படுகிறது. எருசலேம் நகரத்திற்கு உள்ளதாக பார்க்கும் பொழுது இவர் எருசலேம் நகரத்தில் தேவாலயத்தில் இருக்க வேண்டிய தேவன், இது அவருடைய வீடு, ஜெப வீடு, அவருடைய பிதாவின் வீடு. அங்கே இருக்க வேண்டியவர் எங்க வந்து பாடுபடுகிறார்? நகரத்திற்கு வெளியே குஷ்டரோகியில் இருக்க வேண்டியவங்க, தள்ளி வைக்கப்பட்டவங்க இருக்க வேண்டியவங்க, அந்த இடத்துல வந்து பாடுபடுகிறார். பரிசுத்தத்திற்கே அடையாளமாக இருக்கிற தேவன், பரிசுத்தமாகவே இருக்கிற தேவன், பரிசுத்தத்தை தவிர எதையும் பார்க்கவே முடியாத தேவன், பரிசுத்தராகவே இருக்கிறவர் இப்பொழுது பாவிகளோடு இல்லை பாவத்தோடு அடையாளப்படுத்தப்படுகிறார். இதைத்தான் அந்த பிக்சரை அங்கே வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசுவை சிலுவையில் அறைந்தது அப்ராக்சிமேட்டாக காலையில் 9 மணி இருக்கும். இந்த 9 மணிக்கு சிலுவையில் அறைந்ததிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நல்ல வெளிச்சம் இருந்தது. அப்போது இயேசு கிறிஸ்து அந்த 3 வார்த்தைகளை சொல்கிறத பார்க்குறோம்ல. அதாவது ஒன்று வந்து இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது சொல்லும் பொழுது நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாயின்னு சொல்லி அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த
கொள்ளைக்காரன் திருடனை பற்றி சொல்கிறாரு. அதற்கு அப்புறம் தன்னுடைய தாயை குறித்து தன்னுடைய சீஷன் இடத்துல சொல்கிறார், இதே உன் தாய் அப்படின்னு சொல்லி. இந்த 3 காரியம் சொல்லி முடித்த உடனே ஒரு மிகப்பெரிய இருள் ஒரு 3 மணி நேரம் இருக்கிறத பார்க்குறோம். இது மணல் புயலா? அப்படி சொல்ல முடியாது. அப்படி அங்கே வந்ததில்லை. இல்லை எக்லிப்ஸ் கிரகணமா? இல்லை. ஸ்காலர் சொல்லும் பொழுது இட் வாஸ் அ ஹெவன் சென்ட் டார்க்னஸ் தட் லாஸ்டட் ஃபார் 3 years. பரலோகத்தால் அனுப்பப்பட்ட ஒரு காரிருள் அப்படிங்கிறாங்க. இந்த காரிருள்ங்கிறது எப்படி விளக்கலாம் அப்படின்னா, இந்த காரிருள் முடிஞ்சு வந்த உடனே இயேசு சொன்ன முதல் வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, சங்கீதம் 22வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை கோட் பண்ணுறாரு. என்ன கோட் பண்ணுறாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த 22வது சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து படிச்சீங்கன்னா அதில் எதை மேம்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பரிசுத்தமான தேவன் என்பதை மேம்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. காலையில் 9 மணிக்கு அறையப்பட்டார், 12 மணி வரை பேசி கொண்டிருக்கிறார், 3 வார்த்தைகளை சொன்னார். இப்போ என்ன ஆகுது? திடீரென்று ஒரு இருள் வருகிறது. அந்த இருள் வந்து முடிச்ச உடனே சொல்லக்கூடிய முதல் வார்த்தை பரிசுத்தமாகிய தேவன் என்று சொல்லக்கூடிய சங்கீதம் 22வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை எடுத்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன இதை வச்சு கனெக்ட் பண்ணும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனுடைய மடியிலே பரிசுத்தத்திற்கு உள்ளாக இருக்கப்பட வேண்டியவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிசுத்தம் உள்ளவர் தான். அவர் தேவன், எந்த மாற்று கருத்து இல்லை. இதை விளக்குவது மிகவும் கடினம். ஏன்னா ஜான் கால்வின் போன்ற தேவேத வல்லுநர்களே சொல்கிறாங்க, இந்த மாதிரி காரியத்தை விளக்காமல் விட்டுறாதீங்க, அதே நேரம் இதை அதிகமாக விளக்காதீங்க. அவர் நமக்காக பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்கிற வசனத்தை விளக்காமல் இருந்தாலும் தப்பு, அதை அதிகமாக விளக்குனாலும் தப்பு. ஏன்னா அது நம்ம அறிவிக்க எட்டாதது. ஆனால் இந்த கிடாரியை வச்சு உங்களுக்கு நான் சொல்ல வர வேண்டிய காரியம் என்னென்னா, பாளையத்துக்குள் இருந்த ஊனம் இல்லாத, குற்றம் இல்லாத, பழுது இல்லாத, நுகத்தடி சுமக்காத இந்த கிடாரி பாளையத்துக்கு வெளியே தீட்டானவர்களோடு அங்கே கொண்டு செல்லப்பட்டு அடிக்கப்பட்டது. எருசலேம் நகரத்தில், தேவாலயத்தில், தேவனுடைய வீட்டில், அவருடைய பிதாவின் வீடு அது, அங்கே இருக்க வேண்டியவரை இந்த நகரத்திற்கு வெளியே குஷ்டரோகிகள் இருக்கக்கூடிய, தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு அவர் அங்கே அடிக்கப்பட்டார். பரிசுத்தமான தேவ சந்ததியிலே தேவனுடைய மடியில் இருக்க வேண்டிய குமாரன் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமானார் என்று வேத வசனம் சொல்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்மளுடைய பாவத்தை அவர் தீர்க்கும் பொருட்டு, நம்மோடு தன்னை அடையாளப்படுத்தும் பொருட்டு அவர் பாவமானார். எப்படி? உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தம்னா என்னடே தெரியாது, அவருக்கு பாவம்னா என்னடே தெரியாது. உங்களால் என்னாலையும் பரிசுத்தமாக இருக்கவே முடியாது, ஆனால் அவரால் பாவம் செய்யவே முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்த தேவன். ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த த்ரோன் ஆஃப் காட். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் அடித்தளம். அப்படி இருந்தும் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பு நிமித்தமாக உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக பாளையத்திற்கு வெளியே, தேவ நகரத்திற்கு வெளியே, பரிசுத்த சன்னிதானத்துக்கு வெளியே பரிசுத்தமான தேவன் பாவமானார். அவ்வளோ பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். அந்த என்னாகும் 19வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லும் பொழுது, தன் விரலினால் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து 7 தரம் தெளிக்க கடவன். 7 என்பது பர்ஃபெக்ஷனை குறிக்கிறது. அவ்வளோ பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். இந்த எக்ஸ்ட்ரீம் பரிசுத்தத்திலிருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பாவமாகி நம்மளை பரிசுத்தர்களாக மாற்ற அவர் மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்தார். யூ ஆர் பர்ஃபெக்ட். ஏன் பர்ஃபெக்ட்? அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததினால் நீங்கள் பர்ஃபெக்ட். அப்படி ஒப்பு கொடுத்தவருக்காக நாம் செய்கிற பிரயுத்திரம் அல்லது ரெஸ்பான்ஸ் என்ன? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, பாவமில்லாத அவரை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாவமாக்கினார். நீ எந்த கிரியையும் செஞ்சு இனிமே உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு எந்த கிரியையும் செஞ்சு பரிசுத்தப்படுத்த உன்னால் பரிசுத்தமாக உன்னால் முடியாது. ஹீ இஸ் அ பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். 7 தரம் என்பது முழுமையை குறிக்கிறது. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் உங்களை என்னையும் நீதிமான் ஆக்குவதற்காக. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிற கிரியைகளை அவர் நாமத்தின் மகிமைக்காக செய்து முடிக்க வேண்டியதே நம்மளுடைய கட்டாயம். அர்ப்பணிப்போம், செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பாவமானீர்.
பாவமாகி எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. எங்களை ரட்சித்தது உலக தோற்றத்திற்கு முன்பதாக எங்களை கொண்டு நீர் செய்ய நினைத்த அந்த கிரியைகளை செய்து முடிப்பதற்காகப்பா. இந்த உலகத்தின் வழிகளோடு ஒத்து போகாமல் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்த காரியத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.